வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை ஸ்ரீவாரி பக்தர்களோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் மிராக்கிள்ஸ்ன்றது நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பர்டிகுலராக நம்ம புது ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ், புது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஓல்டு வீடியோஸ்லேருந்து ஒரு 2 ஸ்ரீவாரி பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், அவங்க கஷ்டகாலத்தில் திருமலை ஸ்ரீவாரி கைவிடலை அன்றதுக்கு ஒரு நிதர்சனமான அற்புதங்கள் பற்றி இப்போ நம்ம கேட்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. என்னோடய பேர் சந்தியா. நான் இப்போ சென்னையில் இருக்கேன். என்னோடய நேட்டிவ் மதுரை. இப்போ நான் பெருமாள் என்னோடய வாழ்க்கையில் நடத்தின அற்புதத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக நான் இந்த பதிவு போட்டுட்ருக்கேன். இது கடவுள் என் வாழ்க்கையில் நடத்தின இந்த அற்புதங்களை கடவுள்கிட்ட நான் திருப்பி சொல்லி அவருக்கு நான் நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் இதை எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, பெருமாள் அப்படிங்கிற பேரை சொல்லும்போதே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கும். அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை, நிறைய அற்புதங்களை நடத்தி கொடுத்துருக்காரு. நான் மாதம் மாதம் பெருமாளை தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிட்ருக்கு. இதுவும் பெருமாள் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அற்புதம் தான். ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, பெருமாளை பார்க்கணுன்னா கொடுத்து வச்சுருக்கணும், திருப்பதிக்கு போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், உடுப்புனை இருந்தால் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எனக்கு மாதம் மாதம் அவரை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குங்கிறது இந்த ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியமாக நான் நினச்சிக்கிறேன். இப்போது அந்த அற்புதத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு இது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு அம்மாவாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் பெருமாளுடைய கருணை தான். ஏன்னா எனக்கு 4 அபார்ஷனுக்கு அப்புறமா 5ஆவதாக பிறந்த குழந்தை தான் என்னோடய பையன். 4 அபார்ஷனுமே எப்படின்னா, எனக்கு பிறவியிலேயே என்னுடைய கர்ப்பப்பையில் மிடில் ஒரு செப்டம் இருந்திருக்கு. அதாவது ஒரு சுவர் மாதிரி இருந்திருக்கு. அது கல்யாணத்துக்கு அப்புறமா நான் கன்சீவ் ஆகும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அது ரிமூவ் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, குழந்தை அந்த கர்ப்பப்பையில் ஒன்று லெஃப்ட் சைட்லேயோ இல்லாட்டி ரைட் சைட்லேயோ ஃபார்ம் ஆகும். அது குழந்தை வளர வளர எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அதுக்கு வேண்டிய இடம் கிடைக்காம, அந்த ஸ்பேஸ் பத்தாமல் உள்ளேயே அபார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய மெடிசனுக்கு செலவும் பண்ணணும். இவ்வளவையும் தாண்டி கூட எனக்கு அந்த குழந்தை உயிரோடு பிறக்காமல் போகும்போது அந்த வேதனையையும் வலியையும் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சித்திரவதையை நான் அனுபவிச்சிருக்கேன். முதல் குழந்தை பார்த்திங்கன்னா 6 மாதம் முடிஞ்சு 7ஆவது மாதம் தொடக்கத்திலேயே அது அபார்ட் ஆகிடுச்சு. அது ஒரு பொன் குழந்தை. ஹேரும் நகமும் மட்டும்தான் வரலை. அந்தளவுக்கு ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ளேயே எனக்கு அபார்ட் ஆனது ரொம்ப எனக்கு வேதனையாக இருந்தது. சரி, 2ஆவது குழந்தைக்கு நம்ம நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மறுபடியும் செகண்ட் குழந்தை கன்சீவ் ஆகும்போது அது 3 மந்த்ஸில் அபார்ட் ஆகிடுச்சு. 3rd பேபி பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டரு. நல்லா இந்த வாட்டிக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்து பண்ணோம். ஆனால் அந்த அளவுக்கு இருந்தும் கூட 5 மாதத்துலேயே அந்த குழந்தை அபார்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு வாட்டியும் எனக்கு அபார்ஷன் ஆகிறத விட அப்படிங்கிறத விட அந்த டெலிவரி ஆகும்போது அம்மாவை காப்பாற்றுறது எப்படி அப்படிங்கிற அளவுக்கு டாக்டர்ஸ் போராடுவாங்க. ஏன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தை இறந்துருச்சு. அது அபார்ஷன் பண்ணி நார்மலாக வெளியில் எடுக்கிற மாதிரியும் இல்லை. ஏன்னா 7 மாத குழந்தை, அது உயிரோடையும் இல்லை. அது வெளியில் நார்மல் டெலிவரியாக வருமா இல்லாட்டி சிசேரியன் பண்ணணுமா அப்படின்றதுக்காக நிறைய மெடிசின் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒரு ரிஸ்க்காக தான் அது இருக்கும். 3ஆவது பேபியும் 5 மாதத்தில் இப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 4ஆவது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு ஃபெல்லோப்பியன் டியூப்லேயே ஃபார்ம் ஆகி அது உள்ளே யூட்ரஸில் வரலை. ஸோ டியூப்பில் அது ஃபார்ம் ஆனதுனால எனக்கு ஸ்டமக் பெயின் வந்துருச்சு. இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணி அந்த டியூப்பை எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை. அதனால் சர்ஜரி பண்ணிட்டாங்க. ஸோ 4
பேபிஸ் வந்து இந்த மாதிரி ஆனதில் லாஸ்ட்டு 4வது வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரியும் பண்ணதில் என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டார். ஏன்னா அந்த டைமில் நாங்கள் வந்து மதுரையில் இருந்தோம். அவர் வந்து எனக்கு சர்ஜரி பண்ண ஒரு 45 டேஸ்லேயே அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இவ்வளவு கஷ்டம் வந்து நமக்கு வந்து இருக்குது, நம்ம வந்து ஒரு வாட்டி திருப்பதிக்கு போயிட்டு வந்துடுவோம், திருப்பதி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு ஒரு திருப்பம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல நான் அந்த டைமில் தான் வந்து திருப்பதிக்கு வந்து மதுரையிலேருந்து ட்ராவல் பண்ணி திருப்பதிக்கு வந்து நாங்கள் வந்தோம். ஸோ திருப்பதிக்கு வந்து அவருடைய வாசலை நான் வந்து தொட்டு நான் வணங்கின முதல் விஷயமே என்ன அப்படின்னா, பெருமாளே எனக்கு ஏன் இவ்வளோ சோதனை, என் வயிறு வந்து ஒரு கல்லறையா, இத்தனை குழந்தைங்க வந்து ஆசையாக வந்து நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு வந்து எத்தனை கனவுகளோட ஒன்று வேண்டிக்கிட்டே வந்து நான் வந்து இருக்கேன். ஆனால் எனக்கு அந்த குழந்தை வந்து கண்ணு முன்னாடி உயிரோட கூட வந்து பிறக்காமல் என் வயிற்றுக்குள்ளேயே இப்படி வந்து போகும்போது எனக்கு அது வந்து வயிறா இல்லாட்டி இது வந்து கல்லறையா அப்படின்னு நான் வந்து ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது. எனக்கு மறுபடியும் நான் அடுத்த தடவை திருப்பதியில் இந்த வாசலை நான் மிதிக்கும்போது நீயே எனக்கு வந்து மகனாக வந்து பிறக்கணும், நான் ஒரு அம்மாவாக வந்து வரணும், என் குழந்தையோட தான் நான் இங்கே வரணும், அந்த வரம் நீ எனக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து மனசார வேண்டிக்கிட்டு திருப்பியும் நான் வந்து திருப்பதிக்கு வரும்போது என் குழந்தையோட தான் வரணுங்கிற ஒரு பெரிய வேண்டுதலோடு நான் வந்து அன்னைக்கு வந்து அவரை வந்து சேவிச்சிட்டு வந்தேன். அப்புறம் டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, 4 அபார்ஷன் ஆனதுனால உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, ஒரு 2 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து ரெஸ்ட்டு வேணும். ஸோ நல்லா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை நீங்கள் வந்து டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி 2 இயர்ஸுக்கு அப்புறமா நான் திருப்பியும் வந்து கன்சீவ் ஆகும்போது என்ன மாதிரியே இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய, இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர் யார் அப்படின்னு பார்த்து அவரை கன்சல்ட் பண்ணி அவருடைய ப்ராப்பர் கைடன்ஸ் மூலமாக அவங்க சொன்னபடியே டாக்டர் வந்து டே 1லேருந்து 24 ஹவர்ஸும் லெஃப்ட் சைட்லேயே படுத்திருக்கணும், நான் என்ன சொல்கிறேன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணு, கண்டிப்பாக உனக்கு குழந்தை வந்து நல்லபடியாக வந்து பிறக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து 2 குழந்தை வந்து பிறந்திருக்கு. நல்லபடியாக வந்து அந்த டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பை காட் கிரேஸ் அந்த டாக்டர் வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து எனக்கு கிடைச்சாங்க. ஸோ அந்த டாக்டருடைய கன்சல்டேஷன் மூலமாக முழுக்க பெருமாளை மட்டுமே நான் வந்து வணங்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி நிச்சயமாக எல்லோரும் அப்போ வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இத்தனை கஷ்டத்துக்கு தாண்டியும் ஒவ்வொரு வாட்டியும் நீ உயிர் பொழைச்சி உயிர் வர்ற மாதிரி இருக்குது, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், இப்போவும் இந்த குழந்தை வந்து நல்லபடியாக பிறக்குங்கிறதுக்கு என்ன கேரண்டி, 4 வாட்டி உனக்கு இப்படி ஆயிடுச்சு, இப்போ ஏன் இவ்வளவு செலவு செஞ்சு இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து எதுக்கு இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும், அதனால் ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம், இந்த ரிஸ்கெல்லாம் வேணாம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் வந்து பிடிவாதமாக நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து பேசினேன். டாக்டர்கிட்ட வந்து கேட்டது, எனக்கு வந்து ஒரு குழந்தை, என்னோட குழந்தை, என் வயிற்றுலேருந்து பிறந்த குழந்தை என்னை அம்மான்னு வந்து கூப்பிடணும், அதுக்கு வந்து முழுக்க நான் உங்களை தான் கடவுளாக நான் வந்து நினச்சிருக்கேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை நான் செய்கிறதுக்கு தயார் அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டேன். என்கிட்ட பேசின எல்லா ரிலேட்டிவ்ஸ்கிட்டேயுமே நான் சொன்ன வார்த்தை இதுதான், இந்த ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, இந்த சான்ஸ்லையும் எனக்கு குழந்தை நல்லபடியாக பிறக்கலை அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் கேட்டுக்கிறேன், நான் குழந்தைய வந்து தத்தெடுத்துக்கிறதுக்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு வாட்டியை மட்டும் தயவு செஞ்சு வந்து என்னை யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, கடவுள் வந்து எனக்கு இந்த வாட்டி நல்லபடியாக குழந்தைய வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு வந்து இந்த விஷயத்தில் முழுக்க ஆதரவாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய அம்மாவும் தான். ஸோ எங்கள் அம்மா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஒரு குழந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸுமே லெஃப்ட் சைட்லேயுமே படுத்திருக்கணும், எதுவுமே வேலை செய்யக்கூடாது, என்னை ஊட்டி விடுறதுலேருந்து தலை சீவுறதுலேருந்து குளிப்பாட்டுறதுலேருந்து அத்தனையுமே டாக்டர் வந்து சொன்னது எங்கள் அம்மா கிட்ட அதை தான் சொன்னாங்க. உங்கள் பொண்ணு அம்மா ஆகணும்னா நீங்கள் உங்கள் பொண்ணு ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும், அவங்களுடைய வயிறு வந்து ஷேக்கே ஆகக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கிட்டாங்க. நான் பெருமாள் கிட்ட வந்து வேண்டிக்கிட்டேன், குழந்தை பிறந்த உடனே கீழ் திருப்பதிலேருந்து மேலே வரைக்கும் நடந்து வந்து குழந்தைக்கு எடைக்கு எடை காணிக்க பைசா வந்து காயின்ஸு காணிக்க எடைக்கு எடை காணிக்க கொடுத்து முதல் மொட்டை வந்து குழந்தைக்கு திருப்பதியிலேயே அடித்து அந்த மாதிரி தான் நான் வந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நல்லபடியாக என்னுடைய அந்த கனவு நாள் அது
அந்த மொமெண்ட்டை வந்து இப்போ நினச்சா கூட எனக்கு புல்லரிக்குது. முதல் தடவையாக உயிரோட என் குழந்த 2001 அக்டோபர் 18 காலையில் 6:45 மணிக்கு பிறந்தான். பையன். நான் அவனுக்கு வந்து ஸ்ரீராம் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்கோம். அந்த குழந்தைய வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பெருமாள் கிட்ட வேண்டினபடியே வந்து என்னுடைய வேண்டுதலை வந்து நிறைவேற்றிட்டோம். என்னைக்கு நான் முதல் தடவை பெருமாளுடைய வாசலை திருப்பதியிலேருந்து அடியெடுத்து வச்சேனோ அன்னைக்கு தேதியிலிருந்து நான் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும், அதாவது நான் என்ன ஒரு விஷயம் நான் வந்து ஒரு ஸ்டெப்பின் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நான் வந்து பெருமாளை வேண்டிப்பேன். கண்டிப்பாக அவர் எனக்கு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு குரோத்துமே எனக்கு அவர் கொடுத்தது தான். இன்றைக்கி என் பையன் வந்து பிறந்திருக்கிறதே பெருமாளே தான் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு மகனாக வந்து பிறந்திருக்காரு. இப்பேற்பட்ட குடுப்பினை வந்து இருக்கும்போது பெருமாளை தவிர இந்த உலகத்தில் வந்து கடவுளை மிஞ்சினது எதுவுமே வந்து கிடையாதுங்க. எல்லாருமே வாழ்க்கையில் வந்து எப்போவுமே எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து கவலைப்படவே தேவையில்லை. நமக்கு வந்து நம்மளை படைச்ச கடவுள், நம்ம யாரையுமே நம்பி பிறக்கலை. கடவுள் தான் நம்மளை வந்து படைச்சவருக்கு தெரியாதா நமக்கு எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு? எது ஒன்று டிலே ஆச்சுன்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து முழு நம்பிக்கையோட கடவுளை நம்பினா அது வந்து நடக்காமல் இருக்கவே இருக்காது. ஸோ நிச்சயமாக நான் இந்த பதிவு மூலமாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, கடவுளை வந்து மனசார நம்புங்க. நம்பிக்கையை ஃபுல்லாக அவர் மேலே வைங்க. அவரை மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அவர் நினச்சா நடக்காத அற்புதம்னு உலகத்தில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ நான் சொன்னது இது வந்து என் வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம். ஏன்னா நான் வந்து அம்மா ஆவேனா அப்படிங்கிறதே தெரியலை, யாருமே நம்பலை. எனக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்து இருக்கிறதுனால எதுக்கு வந்து இவ்வளோ ரிஸ்க் அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. ஆனால் நான் முழுக்க பெருமாளை நம்பினேன். கண்டிப்பாக அவர் எனக்கு ஒரு நல்ல குழந்தைய கொடுப்பாரு அப்படின்னு. அந்த குழந்தை எல்லாருமே குறப்பிரசவத்தில் பெட் ரெஸ்ட்டில் இருந்து எடுக்கிறதுனால டெலிவரி டேட் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, 1 மந்த்து பிஃபோராகவே டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணி எடுத்தாங்க. குறப்பிரசவத்தில் வந்து 8 மாதத்தில் குழந்தைய எடுக்கிறதுனால ஏதாவது வந்து ஊனம் இருக்கும் அப்படின்லாம் எல்லாரும் வந்து பேசினாங்க. ஆனால் எந்த ஒரு ஊனமும் இல்லாமல் நல்லபடியாக இன்றைக்கி என் குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டருக்கு சிஏ இன்டர் வந்து இப்போ வந்து போன மாதம் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கான். ஸோ இப்போவுமே வந்து நான் அம்மா ஆனதுக்கு காரணமும் பெருமாள் தான். என் குழந்தை நல்லபடியாக வந்து வாழ்க்கையில் வந்து வளர்ந்துட்டு வர்றதுக்கு காரணமும் பெருமாள் தான். இன்றைக்கி நான் இந்த லெவலில் வந்து என்னோடய க்ரோத் வந்து இருக்குது. நான் வந்து சொந்தமாக வந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வீடு வாங்கினோம். கடன் வாங்கி தான் வீடு வாங்கினோம். அந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு உண்டான வருமானம் வரணும்னு நான் வேண்டுதல் வச்சதும் பெருமாள் கிட்ட தான். நான் 4 வருஷத்தில் என்னுடைய லோன் எல்லாமே செட்டில் பண்ணி வெளியில் வரணும், வெளியில் வந்தால் மூடிக்காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு 4 வருஷத்தில் என்னுடைய வீட்டுடைய கடன்லேருந்து வெளியில் வர வச்சார். நான் என்ன கேட்டாலும் பெருமாள் வந்து எனக்கு கொடுத்துருக்காருங்க. அதனால் பெருமாள் கிட்ட நம்ம மனசார வந்து நம்ம கோரிக்கையை சொன்னாலே போதும், அவர் வந்து கண்டிப்பாக அதை நமக்கு வந்து செய்வார். அதனால் யாருமே வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தை பார்த்தும் பயப்பட வேணாம். நமக்கு தேவை தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கறது யார் அப்படின்னா, திருப்பதிக்கு போயிட்டு ஒரு வாட்டி அவரை வந்து மனசார நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் திரும்பி வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்றதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷனோட தான் அவருடைய வாசலை விட்டு வெளியில் வருவீங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் பெருமாளுக்கு மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். இது பெருமாளுக்கே நான் வந்து செலுத்தக்கூடிய ஒரு நன்றியாக நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக பெருமாள் இருக்க நமக்கு எந்த ஒரு பயமுமே கிடையாது. ஓம் நமோ வெங்கடேஷாய நமக. ஓம் நமோ நாராயணாய. என் பேர் சோபனா. நான் இப்போ இருக்கிறது கோயம்புத்தூருங்க. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி குடும்பத்தோடு நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் வந்து மலை ஏறி போய் திவ்ய தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் காரில் மேலே போனோம். மேலே போய் ரூம் எடுத்து ரூமில் தங்கியிருந்தோம். அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு நாங்கள் பஸ் ஏறி கீழே இறங்கி வந்து அங்கேருந்து அலிப்பிரியில் மேலே சாமி கும்பிட்றதுக்கு மலை ஏறி வரணும்னு சொல்லி நாங்கள் வேண்டுதல் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா ரூமில் எனக்கு ஃபீவர் வந்து வாமிட் வந்து ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு எனக்கு. அப்போ காலையில் 3 மணிக்கு என் ஹஸ்பண்டு என் குழந்தைங்களாம் எந்திரிச்சு நடக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு உடம்புக்கு முடியல, நான் வரல அப்படின்ட்டேன். அப்போது இவங்க இல்லைம்மா தரிசன டிக்கெட் எதுவுமே இல்லை, நடந்து போனால் மட்டும்தான் திவ்ய தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க, நீ இல்லாமல் நாங்கள் மட்டும் நடந்து போய் எப்படி சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் பரவாயில்லைங்க
ரொம்ப எனக்கு ஃபீவராக இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்ட்டேன். அப்புறம் அவரும் சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரூம்லேயே இருந்துட்டேன். அவங்க அப்புறம் பஸ் ஏறி கீழே வந்துட்டாங்க. வந்து அலிப்பிரியில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க. நான் என்ன பண்ணேன்னா, நான் 10 மணி இருக்கும் காலையில், நான் ரூம் பூட்டிட்டு நான் நேராக கோயில்கிட்ட வந்து உட்காந்துட்டு ஏழுமலையான்கிட்ட உட்காந்துட்டு நான் அழுதேன். நான் இந்த மாதிரி உன்னை பார்க்க வந்து உன் தரிசனம் இல்லாமல் நான் திரும்பி போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே வந்து எனக்கு ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அப்புறம் என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி அவரும் ஃபீல் பண்ணி பேசினார். நாங்கள் இந்த மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம்மா மேலே அப்படின்னாரு. நான் இந்த மாதிரி கோயில்கிட்ட உட்காந்துட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னேன். அப்புறம் சரிம்மா நாங்கள் வரோம், ஆனால் உன்னை விட்டுட்டு கோயிலுக்கு போகிறது தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னாரு. பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட கும்பிட்டு அழுதுட்டு இருந்தேன். நான் இந்த மாதிரி எனக்கு ஃபீவராக இருக்குது, என்னால் மலை ஏற முடியல, நான் என் குடும்பத்தோடு வந்து உன்னை தரிசனம் பண்ண முடியாது சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதேன். கடைசியில் அவர் மேலே மலை ஏறி வந்துட்டுருக்கும்போது மேலே லட்சுமி நரசிம்மர் கோயில்கிட்ட ஒரு டிக்கெட் ஒன்று கீழே இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணார். நான் எடுத்து பேசினேன். நீயும் சாமி கும்பிட்றதுக்கு வரலாம், இந்த மாதிரி ஒரு டிக்கெட் ஒன்று கீழே இருந்துச்சுமா, எடுத்து பார்த்ததில் நாங்கள் வாங்கின டிக்கெட்டுக்கு அதே டேட்டு அதே டைம் போட்டிருக்கு, உனக்கு வந்து ஏழுமலையான் அருள் கொடுத்துட்டாரு, நீ வரலாம் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல எனக்கு. அப்போ தான் நான் உட்காந்து சாமிக்கிட்ட அழுதுட்டு இருந்தேன். நான் உன்னை பார்க்க முடியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வேதனையோடு அழுதுட்டு இருந்தேன். அப்போது அந்த நேரம் பார்த்து எனக்கு இவர் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி உனக்கு டிக்கெட் கிடச்சிருச்சு, நீயும் சாமி கும்பிட வரலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் நேரில் வந்தார். நானும் மேலே இருந்தேன். வந்து டிக்கெட் என் கையில் கொடுத்தாரு. நானும் பார்த்தேன். அவங்க கையில் வச்சுருந்த அந்த டிக்கெட்டு ஒரே டேட்டு போட்டு ஒரே டைமிங் போட்டிருந்துச்சு. அந்த நேரத்தில் எனக்கு அந்த கடவுள் அருள் எனக்கு உண்மையாலுமே அவரோட புரிஞ்சிருச்சு எனக்கு. சரி கடவுள் இருக்கிறாரு, நம்ம பக்கம் இருக்கிறாரு, நமக்கு நான் வரணும்னு சொல்லி அவர் எனக்காக ஒரு டிக்கெட்டு இது பண்ணியிருக்காருன்னு நினைக்கும்போது மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே போனோம். அங்கே செக்கிங்கில் ஏதோ கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அவங்களும் பார்த்துட்டு என்னை எதுவுமே சொல்லலை, உள்ளே போங்கம்மா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமாக நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். அதே மாதிரி நீங்களும் சாமியை நம்புங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் நல்லதே பண்ணுவார். அவனை நம்பி வந்து சாமி கும்பிட்டிங்கன்னா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போ என் கூட ஏழுமலையான் என் கூடவே இருக்கிற மாதிரி நான் உணர்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கும் அந்த மாதிரி நடக்கும். தைரியமாக எல்லோரும் நம்பிக்கையோடு வந்து சாமியை கும்பிடுங்க. ஏழுமலையான் நம்ம கூடவே இருப்பார். வணக்கம். ஓம் நமோ நாராயணாய. శ్రీయకాంతాయ కళ్యాణ నిదయే నిదయేర్తినాం శ్రీ వెంకట నివాసాయ శ్రీనివాసాయ మంగళం.